Hello, welcome to Learn with Genie. இந்த வீடியோவில் நம்ம SSC MTS shift wise solutionsல இப்போ நம்ம பார்க்க போகிற ஷிஃப்ட் வந்து ஆகஸ்ட் 6 shift 3. ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். First question, the speed of a car is 36 km per hour. How much time will a bus traveling at 1/5 of the speed of the car take to cover a distance of 900 km? ஸோ இங்கே ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து 36 km per hour கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/5 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மகிட்ட இது கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கலாம். ஸோ 36 × 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 1s are 2s are 2 5s are என்ன வரும் 10. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் தான் ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ இதில் 1/5 தான் ஸ்பீட் ஆஃப் த பஸ். ஸோ அப்போ 1/5 of 10. ஸோ 1s are 2s are. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நம்மக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் வந்து 900 மீட்டர்ஸை வந்து இந்த பஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ 900/2 தான் டைம் டேக்கன். ஸோ 900/2 வந்து பார்த்திங்கன்னா 450 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 450/60 மினிட்ஸ். ஸோ 450/60 பண்ணிங்கன்னா 45/6. 45/6 வந்து 73/6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7/1/2 மினிட்ஸ். ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ x to y is equal to 13:12. x minus y is equal to 2. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13:12 இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 2. அப்போ வந்து 13x - 12x வந்து எக்ஸ். ஸோ அப்படின்னா ஏன்னு வச்சுக்கலாம். 13a - 12a ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து 2x + 3y. ஸோ 2 × எக்ஸோட வேல்யூ வந்து 13a இல்லையா, 13a ப்ளஸ் 3yன்றது 3 × ஒய்யோட வேல்யூ வந்து 12a இல்லையா, ஸோ 12a இதை கேட்டிருக்காங்க. ஸோ 2 × 13 வந்து 26a ப்ளஸ் 3 × 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா 24a கரெக்டாக, சாரி 36a. 3 × 12 36. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 62a வரும். ஸோ அப்போ 62 × 2 ஏவோட வேல்யூ 2 இல்லையா, ஸோ 124 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits which is exactly divisible by 2, 4, 6 and 8? ஸோ நம்மளுக்கு வந்து இது 4 நம்பருக்குமே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 24 கிடைக்குமா. ஸோ 24 தான் வந்து இதுக்கான எல்சிஎம். ஸோ நம்மளுக்கு லீஸ்ட் 4 digit நம்பர் வந்து 1000 கரெக்டாக. இப்போ இந்த 24 இந்த 1000 டிவைட் பண்ணுவோம். ஸோ 24 4s are 96. மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ 40. ஸோ 24க்கு 40க்கு அடுத்து இருக்கிற டிவிசிபிள் வந்து 48 கரெக்டாக. அப்போ இது கூட 8 ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா 1000 கூடயும் 8 ஆட் பண்ணும். ஸோ 1000 கூட 8 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 24 டிவிசிபிள் கிடைக்கும். ஸோ 1008. ஸோ 1008 இஸ் த லீஸ்ட் 4 digit நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2, 4, 6 and 8. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The radii of right circular cone and a right circular cylinder are in the ratio 2:3. If the ratio of the heights of the cone and the heights of the cylinder is 3:4, then what is the ratio of the volumes of the cone and the cylinder? ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கோன் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகே, ஸோ நம்மகிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ இங்கே கோனோட ரேடியஸ் வந்து 2னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. அதே மாதிரி ஹைட் வந்து இங்கே வந்து 3னா இங்கே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமான ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1/3 πr²h. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து πr²h கரெக்டாக. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ. ஸோ அப்போ 1/3 × π × ஆரோட வேல்யூ வந்து இங்கே 2 இல்லையா, ஸோ 2² × ஹெச்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 இல்லையா, 3 டிவைடட் பை அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா π × ஆரோட வேல்யூ வந்து 3 இல்லையா, ஸோ 3² × ஹெச்சோட வேல்யூ வந்து 4. ஸோ π கேன்சல் பண்ணிடலாம், 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2² 4 ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே 1 மட்டும்தான் இருக்கும், கீழே வந்து 3² 9 இருக்கும். ஸோ அப்போ ரேஷியோ வந்து 1:9. ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The height of an equilateral triangle is 20√2. Then what is its area? ஸோ நம்மகிட்ட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 20√2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் h is equal to √3/2 × சைடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து 20√2 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னா 20√2 √2/3 √3/2 அங்கே போச்சுன்னா × 2/√3ன்னு வந்துடுமா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துடும்னா
40 √2/√3 கிடச்சிரும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஏவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து √3/4a². ஸோ √3/4 இன்ட்டு நம்மளுக்கு வந்து 40 இன்ட்டு √2/√3 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 40 √2/√3. ஸோ √3 கேன்சல் ஆகிடும். 1s are 10s are 10 இன்ட்டு 40 வந்து பார்த்திங்கன்னா 400 இன்ட்டு √2 வந்து 2 டிவைடட் பை √3. ஸோ √3 வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ √3 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இது வந்து 800 வந்துடும். √3 வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வந்துடும். ஏன்னா √3 இன்ட்டு √3 3. ஸோ 800/3 √3. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A train 700 meter long crosses a pole in 35 seconds. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 700 மீட்டர். அடுத்தது how much time does it take to cross a platform of length 740 meter. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 740 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 35 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ அப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 700/35. ஸோ 700/35 வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் 20 m/s. இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ அப்போ 20 m/s நம்மளுக்கு வந்து டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 20 m/s தான் நம்மளுக்கு ஸ்பீடுன்னு தெரிஞ்சிச்சு. ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் டு கிராஸ் அ பிளாட்ஃபார்ம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும் 1440 இருக்குமா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதை 20 m/s கிராஸ் பண்ணுது. ஸோ டிவைடட் பை 20 பண்ணால் நம்மளுக்கு டைம் கிடச்சிரும். 0 கேன்சல் ஆகிடும். 1s are பண்ணோன்னா 72. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டைம் வந்து 72 செகண்ட்ஸ். இதை வந்து மினிட்டில் மாற்றினீங்கன்னா 1 minute 12 செகண்ட்ஸ்னு வரும். ஏன்னா 60 செகண்ட்ஸ் வந்து 1 minute. ஸோ 60 + 12. ஸோ 1 minute 12 seconds. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 9 men is 45 years. ஸோ 9 menோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45 years. இஃப் ஏஜ் ஆஃப் 1 woman is included then the average becomes 45. இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது ஏஜ் என்ன ஆயிடுது அப்படின்னா ஆவரேஜ் வந்து 44 டிக்ரீஸ் ஆயிடுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கீங்க 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ அப்போ மொத்தமாக இந்த 9 + 1 டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க 10 members இருக்காங்க. இந்த 10 கூட இந்த 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 × -1 -10. ஸோ அப்போ இந்த -10 வந்து இந்த 45 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 45 - 10 35. ஸோ இந்த 35 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூலி ஆடட் அந்த உமனோட ஏஜாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Mohit is 5 times as efficient as Rohit. ஸோ Mohit வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 times as efficient as Rohitனு கொடுத்துறாங்க. If Mohit can complete a piece of work in 28 days less than Rohit, then in how many days can Rohit alone complete the work? ஸோ இங்கே மோஹித்க்கும் ரோஹித்க்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இவங்களோட ஒர்க் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா 5:1 வந்திருக்கும். ஸோ இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ கரெக்டாக. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும் டேஸ் ரேஷியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும் 1:5 ஆகிடும். இதுதான் டே ரேஷியோவாக இருந்திருக்கும். இப்போ இவங்க 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 28 days. அப்போது இவங்க 2 பேருக்குமான டே டிஃப்ரென்ஸ் வந்து 4. அப்போ 4x தான் 28. அப்போ எக்ஸ் என்ன வந்திருக்கும் 7 வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போது நம்மளுக்கு ரோஹித் எத்தனை நாளில் ஒர்க்கை முடிப்பான்னு தான் தெரியணும். ஸோ 5 × 7 வந்து நம்மளுக்கு என்ன வரும் ஸோ 5x தானே. ஸோ 5 × 7 வந்து பார்த்திங்கன்னா 35 days. ஸோ ரோஹித் கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் 35 days. அடுத்த கொஸ்டின். A number is first increased by 40% and then increased by 30%. What is the net percentage increase? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 140/100ன்னு எழுதிக்கலாம். அடுத்து திருப்பி வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 130/100. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை வந்து 7/5ன்னு எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x × 91/100 கரெக்டாக. சாரி 100 இல்லை 50. ஸோ இப்போ அது 100ஆக மாற்றலாம். ஸோ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x × 182/100. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கிற நம்பர் வந்து 182 times of x. 182 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 82 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் 182/100ன்னு வந்திருக்கு கரெக்டாக. ஸோ 100 + 82/100ன்னு எழுதணும். ஸோ 82% தான் நம்மளுக்கு நெட் இன்க்ரீஸ். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப். ஸோ எங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணிக்கலாம். ஸோ 6 of 4 வந்து 24 கரெக்டாக. ஸோ 24 டிவைடட் பை 16ன்றப்போ நம்மளுக்கு என்ன வரும் 3/2. 3/2 × 48. ஸோ 3/2 × 48ன்றப்போ 24 3 × 24 நம்மளுக்கு வந்து 72 கிடைக்கும். ஸோ இந்த மொத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 72. 72 டிவைடட் பை 8 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 4s are 36 கிடச்சிரும். 36 + ஓகே இது 36 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணலாம்.
இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 6 minus 2 4 4 5s are 20 20 plus இது வந்து 1/2 1/2 into 2 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1 plus 20 plus 21 ஸோ 21 plus 36 வந்து 57 ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் P sold an article to Q at a profit of 20%. ஸோ P கிட்ட வந்து Qக்கு போகுது. அடுத்தது Q sold the article to R at a loss of 25%. ஸோ Qலேருந்து R கிட்ட செல் பண்ணுறாங்க. R sold the article at the same article to T at a profit of 50%. ஸோ R வந்து Tக்கு விற்கிறாங்க. இஃப் P bought the article at 100 rupees, P வந்து வாங்கும் போது அந்த விலை வந்து 100 rupees இருந்திருக்கு. தென் வாட் ப்ரைஸ் டிட் T பே? ஸோ T வந்து எவ்வளோ கொடுத்து R கிட்டேருந்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இங்கே வந்து 20% இன்க்ரீஸ் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ அப்போ 25% லாஸு ஆர் சோல்ட். அடுத்தது வந்து ஆர் சோல்டு ஆர்டிகல் டு T அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 50%. இங்கே வந்து 50% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ஸோ 20% ப்ராஃபிட்ன்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வாங்கியிருக்காரா, இதுலேருந்து 20% ப்ராஃபிட். ஸோ அப்போ 6/5 இன்ட்டு 25% லாஸ், அப்போ 3/4, அதாவது 75/100 வரும். 75/100ன்றது 3/4 இன்ட்டு அடுத்தது 50% ப்ராஃபிட். ஸோ 150/100 which is equal to 3/2. கரெக்டாக? ஸோ 5 4s are 20, 21s are 25s are. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 1s are, இது வந்து 3s are. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 into 3 into 3 27, 27 into 5 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 135 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் A trader marked up his articles 25% more than the cost price. Then if he offered a discount of 10%, then what will be his profit percentage? ஸோ நம்மளுக்கு வந்து marked price வந்து 25% more than cost price. அப்போ என்ன அர்த்தம்? 5/4 of CPன்னு எழுதிக்கலாமா? அடுத்தது ஆஃபர்டு டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸோ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவர் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறார். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன வந்திருக்கும்? 9/10 ஆஃப் மார்க்டு ப்ரைஸாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ வாட் வில் பி இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மார்க்டு ப்ரைஸ்க்கு பதிலாக இந்த 5/4 CP எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 9/10 இன்ட்டு 5/4 ஆஃப் CP. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு 9 4s are வந்து 45, ஸோ 9 5s are 45, 10 4s are நம்மளுக்கு வந்து 40. ஸோ அப்போ SP/CP வந்து பார்த்தீங்கன்னா 45/40. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 5/40 தான் நம்மளோட ப்ராஃபிட். 5/40 ப்ராஃபிட்ன்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 பண்ணிக்கணும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 50/4 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 12.5% தான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். ஆவரேஜ் ஆஃப் 50 numbers வாஸ் calculated as 20. ஸோ 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 20 கால்குலேட் பண்ணுறாங்க. when the 3 numbers 26, 36, 64 were wrongly read as 31, 46 and 59, what is the correct average? ஸோ 50 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 20. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 நம்பர் வந்து தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க. 26, 36, 64க்கு பதிலாக நமக்கு வந்து 31, 46 and 59 என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டியது 5 கம்மி பண்ணோம், இங்கே 10 கம்மி பண்ணோம், இங்கே வந்து 5 ஆட் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த எல்லாத்துலேயுமே டிக்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ +5 -5 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம எவ்வளோ சப்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னா டோட்டல் வேல்யூலேருந்து 10 வந்து சப்ராக்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ டோட்டல் சம் எவ்வளோனா 15 into 20 வந்து 1000. கரெக்டாக? 1000லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 990 கிடைக்கும். இந்த 990 தான் சம் ஆஃப் த 50 நம்பர்ஸ், ஒரிஜினல் சம். அதை வந்து நம்ம 50ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடச்சிரும். 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 99/5 வந்து 19.8. ஸோ 19.8 தான் நம்மளோட ஆவரேஜ். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். If the selling price of an article is 25% of its cost price, then what will be the loss percentage? So SP is equal to 25% னா 1/4 எழுதிக்கலாமா? 1/4 of CP. அப்போ SP/CP is equal to 1/4. ஸோ அப்போது நம்மளுக்கு 1/4னா எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 3 லாஸ் ஆகிருக்கு. 3 பார்ட்ஸ் வந்து 4ல் லாஸ் ஆகிருக்கு. அப்போ 3/4ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 75%. ஸோ 75% தான் நம்மளோட லாஸ். ஆப்ஷன் A தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ₹480 is invested at a simple interest. It becomes 520 after 20 months. What is the interest rate per annum? ஸோ நம்ம வந்து 480லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் என்னவாக மாறுது? 520 மாறுது. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குன்னா ₹40 தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக? 520 - 480 ₹40.
டைம் வந்து 20 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 மந்த்ஸை வந்து 1 year + 8 monthsன்னு பிரிக்கலாமா, அப்படின்னா 8/12 yearன்னு பிரிக்கலாமா. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 + 2/3 கிடைக்குமா. ஸோ 1 + 2/3 வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், 5/3 years. ஸோ டோட்டல் டைம் வந்து 5/3 years. இப்போ நம்மளுக்கு ரேட் தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 = P × R × T/100. ஸோ 40 = பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 480 இன்ட்டு ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு டைம் வந்து 5/3 / 100. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 400 கிடைக்குமா. அடுத்தது இதை கேன்சல் பண்ணுங்கள். 1s are 16s are. ஸோ 16 × 5 80. ஸோ 80 R = 400. அப்போ R = 400/80 வந்து எவ்வளோ 5. ஸோ அப்போ ரேட் வந்து 5%. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The monthly incomes of A and B are 12,000 and 15,000 respectively. The monthly expenditures of A is 8,000. If the ratio of the monthly expenditures of A and B is 2:3, then what is the sum of their monthly savings? So இங்கே A, B. ஸோ ரெண்டு பேரோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 12,000, இங்கே வந்து 15,000. கரெக்டாக. அடுத்தது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஏவோடது வந்து 8,000ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவரோட சேவிங்ஸ் என்னவா இருந்திருக்கும், 12,000 - 8,000 4,000 இருந்திருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3. அதாவது இந்த 8,000 தான் நம்மளுக்கு என்னது 2 அப்படின்னா அப்போ 3 எவ்வளோ வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 8,000/2 பண்ணால் 4,000 வரும். 4,000 × 3 பண்ணும்போது 12,000 கிடச்சிரும். கரெக்டாக. 2 தான் 8,000னா 3 வந்து என்னவா வந்திருக்கும், 3 வந்து 12,000 இருந்திருக்கும். ஸோ அப்போ இவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பார், 15,000 - 12,000 3,000 தான் பியோட சேவிங்ஸாக இருந்திருக்கும். ஸோ ஏவோட சேவிங்ஸ் 4,000, பியோட சேவிங்ஸ் 3,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ சேவிங்ஸ் கிடைச்சிருக்கும் 7,000. ஸோ சம் ஆஃப் தேர் மந்த்லி சேவிங்ஸ் வந்து 7,000. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A sum of 2,400 becomes 3,600 in 6 years at a certain rate of compound interest compounded annually. What will be the amount after 12 years at the same rate of interest? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 the whole power n. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இங்கே அமௌண்ட் வந்து 3,600, பிரின்சிபல் வந்து 2,400, 1 + R/ ரேட் நம்மளுக்கு தெரியாது. எத்தனை இயர்ஸில் இது நடக்குது அப்படின்னா 6 இயர்ஸில் நடக்குது. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2s are 3s are. ஸோ அப்போ 3/2 = 1 + R/100 the whole power 6. இப்போ அடுத்து 12 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 6 அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இங்கேயும் மேலே பவரில் 2 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்னா 9/4ன்னு வந்துடும். 9/4 = 1 + R/ ஸோ 9/4 = 1 + R/100 the whole power 12. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 9/4ன்றதை இந்த 4 இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 9 = 4 × 1 + R/100 the whole power 12. ஸோ அதாவது 4 இருக்கிற வேண்டிய இடத்துல நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோ 2,400. ஸோ அப்போ 4 தான் வந்து 2,400னா அப்போது 1 வந்து எவ்வளோ வந்திருக்கும் 2,400/4 600 இருந்திருக்கும். ஸோ அப்போ 9 எவ்வளோ 9 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட அமௌண்ட். 9 வந்து 5,400 வந்திருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து 5,400. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The ratio of the ages of two persons is 3:4. If the ages of one of them is greater than the other by 8 years, then what is the sum of their ages? ஸோ நம்மளுக்கு இங்கே 3:4 தான் ரேஷியோ. இது ரெண்டுத்தில் ஒருத்தரோட ஏஜ் வந்து இன்னொருத்தரோட 8 இயர்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 8 இயர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ 4 - 3 1. அப்போ 1x தான் வந்து பார்த்திங்கன்னா 8. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சம் ஆஃப் தேர் ஏஜஸ். அப்போ 3x + 4x 3x + 4x வந்து 7x. இப்போ 7x வந்து 8 × 7 எவ்வளோ வந்திருக்கும்னா 56 இயர்ஸ். ஸோ இதுதான் சம் ஆஃப் தேர் ஏஜஸ். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Ravika alone can complete 3/5 of the work in 105 days. ஸோ ரவிகா வந்து பார்த்திங்கன்னா 3/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து 105 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை அவங்க முடிக்கிறதுக்கு வந்து 105 × 5/3 days ஆகிருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 175 days கிடச்சிருக்கும். அதே மாதிரி மல்லிகா வந்து அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1/3 ஆஃப் த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50 days ஆகிருக்கு. ஸோ 1/3 வந்து டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50 days. ஸோ டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 150 days ஆயிருந்துருக்கும். கரெக்டாக. ஏன்னா 50 × 3 150. ரவிகா அண்ட் மல்லிகா ஒர்க்கிங் டுகெதர் கேன் கம்ப்ளீட் 26/35 ஆஃப் த ஒர்க். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 25 × 42 கிடைக்கும். சரியா. ஸோ
ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதாவது இவங்களோட ஒர்க் ரேஷியோ வந்து நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே 6 இங்கே 7 6:7 இருந்திருக்கும். ஏன்னா டேஸ் ரேஷியோ 7:6ன்றப்போ ஒர்க் ரேஷியோ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும் 6:7. டோட்டல் ஒர்க் வந்து இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 × 42 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 26/35 ஆஃப் த ஒர்க். அப்போது இந்த 25/42 தான் டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 26/35 நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற ஒர்க். இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 6 + 7 வந்து டோட்டலாக 13. ஸோ டிவைடட் பை 13. ஸோ 13 1s are 13 2s are 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 6s are 7 5s are அடுத்தது 5 1s are 5 2s are. ஸோ 6 2s are 12 12 2s are 24. ஸோ சாரி இங்கே வந்து 5s are வரும். ஸோ 5 6s are 5 6 are 30 32s are 60. ஸோ டோட்டலாக 60 days வந்திருக்கும். ஸோ 60 days தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், the area of a rhombus is 300 cm². If the length of one of the diagonals of the rhombus is 30 cm, then what is the length of the second diagonal? So area of rhombus formula வந்து பார்த்தீங்கன்னா area of rhombus is equal to half into d1 into d2, where d1 and d2 are the two diagonals. இதுதான் வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு டயக்னலோட லென்த்து கொடுத்துருக்காங்க 30. d1 வந்து 13 எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ என்ன வந்துடும்னா half into 30 into d2 is equal to 300. ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா 1s are 10s are. ஸோ இந்த மேலே போயிடுச்சுன்னா d2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்துடும். ஸோ அப்போ இன்னொரு டயக்னலோட வேல்யூ வந்து 20. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், ஸோ இங்கே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம இதை வந்து பார்ட் பை பார்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே 1/2 + 1/16 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் 16 வரும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 + 1 வந்து 9. ஸோ 9/16. ஸோ 3/4 டிவைடட் பை 9/16ன்றப்போ நம்மளுக்கு 3/4 into 16/9. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணோன்னா 1s are 4s are 1s are 3s are. ஸோ 4/3 கிடைக்குது. இது மொத்தத்துக்கும் வேல்யூ 4/3 ப்ளஸ் இந்த வேல்யூ பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் இந்த பார்ட்டை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணிக்கோங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 81 இருக்குது. ஸோ 27ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 27 - 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16. ஸோ 16/81. அடுத்தது இங்கே 16/81 கிடைக்கும். அடுத்தது இங்கே 4/9 இருக்குது. ஸோ 4/9 into 2/3. ஸோ 4/9 2/3னா இதை பண்ணோன்னா 27. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 4s are 8. ஸோ 8/27 இங்கே டிவைட் இருக்கு இல்லையா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81/16. ஸோ 1s are 2s are 1s are 3s are. ஸோ நம்மளுக்கு இந்த மொத்த வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3/2 கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ 4/3 கிடச்சிது. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸோ இங்கே வந்து அப்படியே கேன்சல் பண்ணலாமா, 1s are 2s are. ஸோ 1/6 ப்ளஸ் 1/6. ஸோ நம்மளுக்கு வந்து இதை அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் வந்து 6 தான். ஸோ ப்ளஸ் 1 இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு 2 into 3. ஸோ 8 + 3 3s are 9. ஸோ 8 + 9 + 1 8 + 9 வந்து எவ்வளோ வரும், அதான் மொத்தமாக உங்களுக்கு 18 வரும். 18/6 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்கும் 3. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர்.